அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் குடியரசு தினம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடியரசு என்றால் என்ன? மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்கு தங்களுக்கு பிரியமான ஒரு தலைவனை தங்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாக தேர்ந்தெடுத்து, அந்த தேர்ந்தெடுத்த மக்களால், குடியரசு அந்த பிரதிநிதிகளால் நம்ம நாட்டை பொறுத்த மட்டுக்கும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆகவே அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் குடியரசு தினம் என்று இந்த ஜனவரி 26 நாம் கொடியேற்றி கொண்டாடுகிறோம். நம்மை நாமே ஆண்டு கொள்கிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். குடியரசு, குடியாட்சி என்பது மக்களாட்சி, அதனுடைய தலைவர். முடியாட்சி என்பது மன்னராட்சி, அது அவர்கள் வைத்ததுதான் சட்டம், நாம் எதுவும் செய்ய முடியாது. அந்த முடியாட்சியினுடைய தலைவன் கட்டளையிட்டு விட்டால் கோர்ட்டோ மற்றவர்களும் யாரும் உள்ளே செல்ல முடியாது. வேணால் ஒன்று செய்வார்கள், அதிரடி படைகள் போன்று ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய படைகளை திரட்டி ஒருவருக்கொருவர் சண்டை தான் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது நமக்கு கோர்ட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நீதிகள் போன்றவைகளை, சில நீதிகள் தவறாக வழங்கப்பட்டாலும் அறியாமல் புரியாமல் சாட்சிகள் இல்லாமல் நீதி அரசர்கள் அப்படிப்பட்டதை வழங்கிவிட்டாலும் கூட அவர்களுக்கு சரியாக தெரிகிற பொழுது சரியான கருத்தை அவர்கள் வழங்கி விடுவார்கள். இவைகள்லாம் குடியரசினுடைய ஆட்சியினுடைய அந்த மகிமையான உணர்வுகள். அப்படியானால் இந்த குடியரசு எப்பொழுது நமக்குள் அது ஏற்படுகிறது, எப்பொழுது அது நமக்கு உருவாகிறது என்று சொன்னால், இந்த குடியரசு நாமே அழைத்து கொள்ள முடியுமா, அமைத்து கொள்ள முடியுமா என்றால் அதற்கு முன்னாலே ஒரு காரியம் இருக்கிறது. நாம் எங்கேயோ அடிமைப்பட்டு கடந்திருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திற்கு நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலையின் நாள், அதாவது சுதந்திர நாள் என்று ஒன்று வரும். அப்போ அந்த சுதந்திர தினம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நாம் ஓராண்டுகளுக்கு முன்பதாகவே நாம் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்றவர்கள் தான் குடியாட்சி அமைத்துக் கொள்ள முடியும். சுதந்திரம் பெறாதவர்கள் குடியாட்சி அமைக்க முடியாது. இன்னொரு இடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள் அவர்கள் குடியாட்சி அமைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே நாம் அடிமைத்தனத்தில் இருந்த நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டோம். விடுவித்து கொண்டு நாம் அமைத்த ஒரு அரசு தான் குடியரசு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பானவர்களே, நாம் யாரிடத்தில் அடிமை இருந்தோம் என்றால் ஆங்கிலேயர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்போ நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு நாம் நினைத்தது எவ்வளவுதான் சொத்துக்கள் சுகங்கள் நமக்கு இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் ஆங்கில கவர்மெண்ட்டுகளுடைய அடிமைதான். அதை நாம் இஷ்டப்படி நாம் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து விடுதலையாகி நம்மை நாமே சுதந்திரப்படுத்தி கொண்ட பின்பு நமக்குள்ளே அந்த முடியாட்சி போய் நாம் குடியாட்சி வர வேண்டும் என்று ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், சபைக்கு சொல்லுகிறேன். இது பொதுவான அனுபவத்தில் உள்ளதை சொல்லியிருக்கிறேன், சபைக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி என்றால், மனிதன் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே பரிதாபமாக சிக்கி சீரழிந்து கொண்டிருந்தான். தான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறானோ அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தான். ஒருவன் குடிக்கக்கூடாது என்று அவன் நினைப்பான். ஆனால் அவன் மீண்டும் குடித்து விடுவான். அந்த குடித்து தான் எங்காவது புரண்டு கடந்து அல்லது ஆக்சிடென்ட் ஆகி இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளே வந்துடுவான். எனக்கு உயிர் போன்ற ஒரு அருமையான நண்பர் என்னுடைய ஊர் சிவகிரியிலே உண்டு. அவர் பேர் எஸ் துரைராஜ். அவர்களெல்லாம் நாங்களெல்லாம் ஒரு காலத்திலே சபையிலே ஐக்கியத்திலே மிக ஆழமானவர்கள். அவர் ட்ரம்ஸ் அடித்தார் என்று சொன்னால் அந்த சபையில் அவர் தான் முத எல்லாருடைய ட்ரம்ஸுகளையும் அவர் அடிக்கின்ற அடி மிக அழகாக இருக்கும். அவருடைய தம்பி சகாயம் என்பவர் அதற்கு பின்பு அதை பழகினார். நானும் கூட சற்று பழகினேன். அந்த சகோதரனுக்கும் 64 வயது, எனக்கு 63 என்று டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தாலும் கூட எனக்கும் 64 வயது. சொல்லப்போனால் என்னுடைய அன்பு நண்பர் அது துரைராஜ் என்பவர் என்னை விட ஒரு 4 மாதத்திற்கு அவர் இளையவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர், அவருடைய பிள்ளைகளெல்லாம் நான் தூக்கி வளர்த்திருக்கிறேன். என்னை விட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே அவர் திருமணம் செய்தார். ஆகவே அப்படிப்பட்ட நபர் என்னிடத்திலே கடந்த நாட்களிலே அவர் ஃபோன் பண்ணினார். நான் இருக்கின்ற கட்டங்களிலே அவர் குடித்து வெறித்து தெரிந்தது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் சங்கமாகுகின்ற இடம், சந்திக்கின்ற இடம், அங்கே ஒரு தரவை கம்மா இருக்கும். அங்கும் ஆலயத்திலும் நான் தங்கி பேசி கொண்டிருப்போம். அதற்கு பின்பு நாங்கள் ஆலயத்திலே படுத்திருப்போம். அந்த அளவிற்கு நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் கூட எங்களிடத்தில் அரசியல் இருந்தன. அவர் கம்யூனிஸ்டத்தில் இருந்தார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். அப்பொழுது அவர் கம்யூனிஸ்டத்தில் இருந்தவரை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் நான் தான் அவரை கொண்டு வந்தேன். ஆனாலும் கூட பக்குவமான முறையிலே பதனமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம்.
அப்படிப்பட்ட இயக்கங்கள் எங்களுக்குள்ளே இருந்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு முதன்மையான இடம் கர்த்தர் தான். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விட வேறு எதையும் நாங்கள் முதன்மையான இடத்தில் வைக்கவில்லை. சில சேட்டைகள் எங்களிடத்தில் இல்லாமல் இல்லை, ஆனாலும் கூட தேவனை நாங்கள் முழுமையான அளவில் நம்புனவர்களாக வாழ்ந்தவர்களாக தான் இருந்தோம். இதிலே நான் அதற்கு பின்பு நான் முழு நேர ஊழியக்காரனாக கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலாக நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் 10 ஆண்டுகள் அந்த சிவகிரி பகுதியில், 32 ஆண்டுகள் இந்த நாட்களில், 32 ஆண்டுகள் இந்த ராமேஸ்வரம் இந்த உச்சப்பள்ளி பகுதியிலையும் தெய்வீக பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பாருங்கள், எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது. அவர் சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய ஃபோன் நம்பரில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். அப்படி அவர் ஃபோன் பண்ணுகிற பொழுது அவர் சொன்னார், ஜெபரத்னம், நான் இப்படி குடித்து வெறித்து நான் போய்விட்டேன். நான் ஆண்டவருக்குள் வாழ வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறேன். எல்லா காரியங்களும் நான் விட்டுவிட்டேன். ஆனாலும் கூட இந்த மது போதையிலிருந்து என்னால் விடுவிக்கப்பட முடியவில்லை. 2 தடவை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. அப்படி இருந்தும் கூட இந்த மது போதையில் இருந்து விடுதலை கிடைக்கவில்லை. காரணம் என்ன? என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு போன பின்பு அவர் சார்ந்த நபர்களோடு அநேகரோடு பழகினார். அவர்கள் அவரை குடித்து வெறிக்க வைத்து விட்டார்கள். நாங்கள் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்வதில்லை. அப்படி நாங்கள் வாழ்ந்தவர்கள். நான் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் இருக்கிறது. அந்த குடியை நான் நிப்பாட்ட வேண்டும். என்ன செய்யலாம்? நான் உங்களிடத்தில் வந்து விடுகிறேன், உங்களோட இருந்து கொள்கிறேன், உங்களோடு நான் நீங்கள் போகிற இடங்களுக்கு வருகிறேன், குடியிலிருந்து நான் விடுதலை பெற்று விடலாமே என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, வந்துவிட்டால் என் அன்பு சகோதரனை திருத்தி விடலாமே என்கின்ற ஆழமான சுவாசம் எனக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கூட நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் அவர் குடித்து விடுகிறார். குடிக்கக்கூடாது என்று நினைக்கிறேனே, ஆனால் குடித்து விடுகிறேன். நான் என்ன செய்வது? இப்படியே குடித்து விட்டால் நான் தெய்வீக ராட்சியத்தை இழந்து மிகவும் மோசமான நிலையில் போய்விடுவேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு அழுது அவர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். நானும் அவருக்கு எந்த வழியில் அவரை குடியிலிருந்து இருக்கின்ற இந்த சத்தையாவது, இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தையாவது வைத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் அவர் ஆலயத்திலே ட்ரம்ஸ் வாசிக்க வேண்டும், பாடல்களை பாட வேண்டும், அருமையான பாடல்களை பாடுவார். அப்படிப்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்போ நாம் விரும்பியும் விரும்பாததை நான் செய்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். விரும்பாததை நான் செய்கிறேன், விரும்பியதை என்னால் செய்ய முடியவில்லை. இதுதான் சகோதரர் துரராசுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன், இப்படி பல சாட்சிகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. என்னுடைய அண்ணன் தம்பி கூட அந்த குடியிலிருந்து விடுதலை வர முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. இன்னும் எத்தனை நபர்களோ என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், என் மருமக பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அதிலிருந்து அவர்களால் விடுதலை பெற முடியவில்லை. அப்போ விடுதலை பெறுவதற்கு என்ன என்பதை இங்கே அறிந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தூண்டச் செய்வது என்ன என்றால், இந்த குடியரசத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னது என்று சொன்னால் பாவம்தான். மனிதனுடைய மீறுதல் பாவம். அது எப்படி வந்தது என்று சொல்லி நேரத்தை நான் செலவழிக்க விரும்பவில்லை. ஆகவே இந்த பாவத்தினுடைய கூறு, இந்த பாவத்தினுடைய பிரமாணம் நமக்குள் முழுமையாக நீக்கப்பட்டால்தான் அந்த குடியினுடைய ஆசையிலிருந்து முழுமையாக நாம் அதில் விலக முடியும். என்னுடைய தந்தையைப் போல குடித்தவர், ஊதி அவர் சாராயத்தை குடித்தவர், அவர் குடியிலிருந்து முழுமையாக அதை வெறுத்து அதற்கு பின்பு அவர் ஊழியத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அந்த பாவ பிரமாணம் அவரை விட்டு ஓடியது. அதுதான் காரணம். ஆகவே இதை போக்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த குடி போதையிலிருந்தும் விடுதலை தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவர் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற பொழுது இந்த குடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்பானது இந்த குடியிலிருந்து நம்மளை விடுதலை செய்ய ஒரு விடிவு காலத்தை நோக்கி ஒரு விடுதலை பெற்றவர்களாக ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு சூழ்நிலையில நம்முடைய குடும்பங்கள் நம்ம அனைத்தையும் மகிழ்ச்சியோடு அவர்களோடு நாம் அனுபவிப்பவர்களாக வாழ்கிறவர்களாக ஒரு விடுதலையை நமக்கு தரும். அதாவது சுதந்திரத்தை தரும். நான் இப்பொழுது ஒரு குடி போதைக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, தேவையற்ற கெட்ட வார்த்தைக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் ஒரு சுயாதீனன். என் மனைவி பிள்ளைகள் எனக்கு கொடுத்திருக்கிறவர்களோடு நான் வாழவும் நன்மை செய்யவும் தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தோடு நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வருகிறது. அந்த வருகிற பொழுதுதான் குடும்பமானது ஒரு அமைதலான ஒரு நிலையிலே அமைய பெறுகிறது. அதுதான் குடும்பத்தில் குடியரசு. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் விடுதலை கிடைத்தால்தான் குடும்பத்தோடு இணைகிற ஒரு குடியரசு. ஆகவே குடியரசு தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய அந்த சிந்தனா சக்திக்குள் சொல்லுகிறேன், குடியரசாக நீ எப்பொழுது மாறுகிறாய் என்றால் பெயரில் அல்ல, நீ அன்றைக்கு குடியேற்றுவதில் அல்ல, அது மாத்திரமல்ல, நீ ஒரு உணர்வுக்குள் வர வேண்டும்.
நாம் இந்த உலகத்தில் நாம் அடைந்ததை கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சி, நமக்கு நம்முடைய தாய் நாடு, இதே போல் சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தனையிலே ஒரு மனிதன் கலக்கமுற்று நன்மையான காரியத்தை குடும்பத்தோடு அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் குடியரசாக ஆக வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பாவத்திலிருந்து, குடிய போதைகள், தேவையில்லாத வீண் செலவுகள், தேவையற்ற பாதையிலிருந்து அவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது, அவருடைய சத்தியத்தை உற்றி நோக்கிற பொழுது வேதம் என்ன சொல்கிறது? மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை ஆகுவீர். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமே உருவாகி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். ஆகவே இந்த வேதத்தை தியானிங்கள். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேட்லாக்கு. இதில் என்ன எழுதியிருக்கிறதோ இதன்படி நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அதற்குள் உருக்கி ஊற்றி அதற்குள் உறைந்து நாம் காணப்படுகின்ற பொழுது இந்த குடியெல்லாம் மாயமாகிவிடும். இப்போ குடும்பம் குடியரசாக மாறும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். எங்கெங்கோ நாம் சுற்றி கொண்டு தெரிந்தாலும் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களால் எல்லாரும் ஒன்றாக இணைகிற இடம் சபை என்கிறோம் அல்லவா, அதுவும் ஒரு குடியரசு. சபை என்று சொல்கிறோம் அல்லவா, அதுவும் ஒரு குடியரசு நாம அமைத்துக் கொண்டோம். ஆகவே ரட்சிக்கப்படாதவன் எவ்வளவு காலம் ஒரு சபைக்குள் இருந்தாலும் அவன் குடியரசினுடைய மகிமையை அவன் அணிந்து கொள்ளவில்லை, அனுபவிக்கவில்லை. ஆகவே விடுதலையாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அமைத்துக் கொள்ளுகிற அந்த குடியரசு, அந்த சபை கிறிஸ்தவ சபையாக இருக்கிறது. அதற்குள் கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதற்குள் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே இந்த குடியரசு தின நன்னாளிலே உங்களை நான் சொல்லியிருக்கிறேன், கண்ணால் பார்க்கிற ஒரு குடியரசும் இருக்கிறது, காதால் கேட்கிற குடியரசும் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் அழியாத ஓவியமாய் என்றும் நிலைத்திட்ட இயேசுவை தலைவராக கொண்ட ஒரு சபை இயங்குகிறது குடியரசு என்று. அதிலே நீங்களும் நானும் அங்க வகுத்தவர்களாக இருக்கிறோமா? ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமே இருக்கிறேன். ஆமே ஆமே.